நாங்க வந்து தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி பேசிய நபர்கள் எல்லாம் வந்து இப்போ என்ன பண்ண போறாங்கன்றது தான் நமக்கு ஒரே ஒரு கேள்வி. என்னன்னா, நாம் தமிழர் கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. தேர்தலுக்கு முன்னால வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணாங்க. இவங்க வந்து டிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டாங்க. அதுக்காக வேலை பார்க்குறாங்க. இவங்க வந்து இவங்களோட அஜெண்டா ஒன்லி வந்து விஜய் அவர்களை எதிர்க்கிறது மட்டும்தான். அதனால வந்து இவங்க வந்து திமுக கிட்ட காசு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அதாவது வந்து என்ன யாரைய சொல்ல வரேன் அப்படின்னா, நான் ஒரு தமிழ் தேசியவாதி. நான் தமிழ் தேசியம் மட்டும் தான் பேசுறேன். நான் தூய்மையான தமிழ் தேசியவாதி அப்படின்னு பேசிட்டு இருந்த நண்பர்கள் இந்த ஊடகங்கள்ல கொஞ்சம் ஊடக வெளிச்சம் கிடைச்ச உடனே இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், இந்த எக்ஸ் தளத்துலலாம் அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஊடகம் அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் கம்யூனிட்டி அவங்க செட் பண்ணிக்கிட்டப்போ, தமிழ் தேசியம்னு பேசி செட் பண்ணிக்கிட்டப்போ, நாம் தமிழரை ஆதரவு கொடுத்து பேசிட்டப்போ, அந்த கூட்டங்கள் எல்லாம் அவங்கள கவனிக்க ஆரம்பித்தப்போ, அவங்களுக்குன்னு ஒரு பார்வை திரும்பினதுக்கப்புறம் கடைசியாக எல்லாமே சரியாக போயிட்டு இருந்தப்புறம் இந்த எலெக்ஷன் டைமில் வந்து அவங்க பார்த்த வேலைகளில் ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்தது. அது யாரும் மறுக்கவே முடியாது. இப்போது அந்த தமிழ் தேசியவாதிகள்லாம் எப்படி என்ன காரணம் சொல்லுவாங்க, இது பாரு நான் வந்து அப்போ அவருக்கு வந்து ஆதரவு கொடுத்து பேசினேன். ஆனால் இப்போ அவர் வந்து காங்கிரஸோடு கூட்டணி வச்சிட்டாரு. அதனால் இப்போ நான் எதிர்க்கிறேன் பாரு. நான் வந்து இப்போ அவங்கள எதிர்த்து தான் நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்படின்னு பேசுகிறது வந்து சரியாயிடுமா? இந்த டைமில் பேசுறது சரியாயிடுமா? இதுதான் வேடிக்கையாக இருக்குது. எல்லா நேரங்கள்லையுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய நாம் தமிழரை இங்கே காசு வாங்கிட்டு அதாவது வந்து இங்கே காசு வாங்கிட்டாங்க, அங்கே காசு வாங்கிட்டாங்க, இவங்க அவங்களுக்கு பிடிஎம்மாக செயல்படுறாங்கன்னு இந்த தமிழ் தேசியவாதி போர்வையில் பேசுகிறவங்களே, தமிழ் தேசியவாதின்ற பொருளில் பேசுகிறவங்களுக்கே நான் டைரெக்டாக சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் ஒரு அஜெண்டாவை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. அது காசுக்காக பண்ணீங்களா, இல்லை வந்து தனிப்பட்ட நபர்கள் மேலே இருக்கிற ஒரு வன்மத்தினால நீங்கள் பண்ணீங்களா, அல்லது வந்து இந்த கட்சி மேலே இருக்கிற வன்மத்தினால நீங்கள் பண்ணீங்களா, இந்த தமிழ் தேசியம் இழுச்சு விடுது அப்படின்றதுனால நீங்கள் இப்படி பண்ணீங்களா? எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதுன்னா, நீங்கள் அந்த டைமில் வந்து காட்டமாக விமர்சனம் பண்ணிட்டு இப்போ வந்து பாரு இப்போ காங்கிரஸோடு அவங்க கூட்டணி போயிட்டாங்க, அதனால் வந்து நான் இப்போ அவங்கள விமர்சனம் பண்ணி வீடியோ போடுறேன்னு போட்டுட்டா எல்லாமே சரியாயிடுமா? பிழை தானே, தவறு தானே. இவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து காசுக்காக விலை போயிருந்தாலோ, ஏதாவது ஒரு இடத்துல சமரசம் இவர்கள் பண்ணியிருந்தா, அதே மாதிரி இவங்க சமரசம் பண்ணியிருந்தா மற்ற கட்சிகள் போல் எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு கடும் கோபம் வருது. நம்மளாம் ஒரு மீடியாவாக உருவாகக்கூடாதா, நம்மளாம் ஒரு சேனலாக உருவாக்கி இதை பற்றி பேசக்கூடாதான்ற அளவுக்கு ஒரு கோபம் வருது. ஏன்னா சோஷியல் மீடியா ஒன்று தான்டா இங்கே பெரிய பிளாட்ஃபார்மே. எல்லாருக்கிட்டையும் எல்லா கருத்தையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அது ஒன்று தான். அதில் கொஞ்சம் உங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு வளர்ந்த உடனே விமர்சனம் பண்ணி இப்போ வீழ்த்திட்டா உங்களால் இப்போ என்ன வெற்றி பெற்றுட்டீங்க நீங்கள்? கடைசி வரைக்கும் இவங்க களத்தில் நிற்க தான் போகிறாங்க. இந்த மே 18க்கு இவங்க வந்து இணைய எழுச்சி நாளாக வந்து இவங்க எல்லாருமே வந்து மறுபடியும் திரும்பவும் வந்து அனுசரிக்க தான் போகிறாங்க. இதெல்லாம் யாரா பேசுவாங்களா? இப்போது ஆட்சி அமைக்க போகிறவர் திரு விஜய் அவர்கள் கூட இதை பேசுவாரா? தமிழ் தேசியம் என்னுடைய ஒரு கண்ணுன்னு சொன்னார் இல்லையா, தலைவரை பற்றி பேசுவாரா? இப்போது தமிழ் தேசியத்தில் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு பேசுவாங்களா? யாரும் பேச மாட்டாங்க. பேசக்கூடிய ஒரு ஆளை கூட நீங்கள் வந்து காமெடி பீஸ் ஆக்கி அவரை வந்து ஒரு முத்திரை குத்தி ஒரு ஓரம் கட்டி வச்சிட்டிங்க. சோர்வடைய வச்சிட்டிங்க. உலகம் ஃபுல்லாக வந்து வன்மத்தை கொட்டணுன்ற மாதிரி அவருக்கு ஆவாதவங்களாம் ஆப்போசிட்டில் சேர்ந்து இப்போ கொட்ட ஆரம்பிக்கிறீங்க. ஒரு தரப்பு அவரை கரம் பிடிச்சு இன்றைக்கி வரைக்கும் கூட நின்றுட்டு தான் இருக்குது. ஏன்னா என்றைக்குமே உண்மை வந்து ஜெயிக்கும், என்ன கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய சித்தாந்தம் இன்றைக்கி எல்லாரும் பேசப்பட்டுருக்கு. அதை மறுக்கவே முடியாது. யாரை சொல்கிறேன்? அண்ணன் சீமானை தான் சொல்கிறேன். அவருடைய சித்தாந்தம் இன்றைக்கி பேசப்பட்டுருக்கு, யாராலையும் மறுக்கவே முடியாது. நீங்கள் விமர்சனம் 1000 வச்சுக்கோங்க, நீங்கள் 1000 வேலை பாருங்கள், நீங்கள் இந்த கட்சியை வந்து என்ன வேணால் பண்ணலான்னு. ஆனால் அது வாய்ப்பு இல்லை. திரும்ப இவங்க ஏந்து வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. கோவம், வன்மம் நீங்கள் எல்லோரும் வச்சு நீங்கள் பேசலாம், அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம இருக்கிற வேலையில், செய்கிற வேலையில், போகிற வேலையில் திடீர்னு ஏதாச்சும் நம்மளுக்கு தோன்றுது, என்ன பண்ணுறது, இது இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த தினமும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இதை நம்ம பேசிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. தினமும் பேச வேண்டியதாக இருக்குது. கால சூழல் அந்த மாதிரி தள்ளிடுச்சு. ஏன்னா நேர்மையானவர்களுக்கு இங்கே இடமே கிடையாது. நேர்மையாக களத்தில் நின்று போராடி இது வரைக்கும் எவ்வளோ போராட்டங்கள் நடந்திருக்கும். தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள் நடந்தது. மீத்தேன் போராட்டம், ஹைட்ரோ கார்பன் போராட்டம், சாகர்மாலா திட்டம், 8 வழி சாலை, பரந்தூர் விமான நிலையம், மும்மொழி கொள்கை பிரச்சனை, இங்கே எவ்வளோ போராட்டத்துக்கெலாம் ஒவ்வொரு முறையும் வந்து மொழிப்போர் தியாகிகளுக்கான நினைவு நாள், மாவீரர்கள் நினைவு நாள், ஒவ்வொரு தலைவர்கள் தமிழ் இனத்தில், தமிழ் சமூகத்தில் மேம்பட்ட ஒவ்வொரு தலைவர்களுடைய விஷயங்களை வெளியே பேசுகிறது, அனைத்து சமூகத்தையும் ஒன்றா இணைக்கிறது, இவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் கொண்டு வந்து ஒரு அரசியல் கட்சி பண்ணுதுன்னா, ஒரு தமிழன் இவ்வளோ பேரை இணைச்சி எடுத்துன்னு வந்து பண்ணுறான்னா அது எவ்வளோ ஈஸியாக முடிச்சு விடணுன்னு பார்க்குறீங்கள கூடவே இருந்துட்டு. அதுதான் என்னால் மன்னிக்கவே முடியல.
ஏற்றுக்கவும் முடியல, உங்களை மன்னிக்கவும் முடியல. ஸோ இனிமேல் அது வேலைக்கு ஆகாது. நீங்கள் என்ன வேணால் பேசலாம், பதிலடி கொடுக்கறதுக்கு தயாராக தமிழ் தேசிய பிள்ளைகளும் நாம் தமிழர் பிள்ளைகளும் நாங்கள் இருக்கிறோம். இனிமேல் விட மாட்டோம். களத்தில் இறங்கி தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு தான் இருப்போம். நாங்கள் என்ன நடவுதை பார்க்கலாம். இந்த அரசியல் விட்டு போகிற மாதிரி இல்லை, தமிழ் தேசிய அரசியல் விட்டு.